Hello friends, welcome to Venkitech. இந்த வீடியோல எனக்கு எப்படி எஸ்பாஸ் வேலை கிடைச்சிச்சு அப்படிங்கற பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்போ நான் NTS பர்மிட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் எஸ்பாஸ்ல தான் வந்தேன். சோ அந்த வேலை எப்படி எனக்கு கிடைச்சிச்சு, அதுக்கு நான் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தேன், இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கற பத்தி நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ நீங்க எஸ்பாஸ்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோல சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சில இம்பார்ட்டண்டா இருக்கும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்பாஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பாஸ்ல வந்திருந்தேன். சோ அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆன ப்ராசஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் நிறைய வீடியோல சொன்ன மாதிரி தான், நான் ஆல்ரெடி 2-3 சிங்கப்பூர் ஏஜென்சி குரூப்ல, அதாவது நான் சொல்றது ஏஜென்ட் மூலமா வந்ததுதான் சொல்றேன், ஓகேங்களா? அப்போ நான் 2-3 ஏஜென்சி குரூப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சோ அவங்க கிட்ட இருந்து ஜாப் ஆர்டர் வரும்போது டெய்லி அதை நோட் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதாவது நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ அதனால அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் எனக்கு ஃபேக்டரி லைன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதாவது ஃபேக்டரி லைன்ல டிசைன்ல இருந்து அசம்பிளில இருந்து ஃபேப்ரிகேஷன் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி அந்த ஒரு ஃபேக்டரி லைனுக்குள்ள என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே எனக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா ஒரு 4-5 வருஷம் நம்ம இந்தியாவிலே வேலை பார்த்துருந்தேன். ஸோ அப்படிங்கிறப்ப நான் அந்த மாதிரி ஃபீல்டை தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, ஃபேக்டரி லைன்ல ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா அதுல போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஸோ சிங்கப்பூருக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்ரேட்டர் இல்ல ஜெனரல் ஒர்க்கர் இந்த மாதிரி வேலைகள் தான் ஃபேக்டரி லைன்ல அதிகமா வரும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு இன்ஜினியர் லெவல் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஆர்டர்லாம் ஏஜென்சி மூலமா கிடைக்காது. ஓகே, நம்ம ஒரு ஆப்ரேட்டராவோ ஒரு ஜெனரல் ஒர்க்கராவோ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, இப்போ அந்த ஏஜென்சி குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி அவங்களோட ஆர்டரை பார்த்துட்டு நமக்கு ஏதாவது சூட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் வருது. அதாவது மிஷின் ஆப்ரேட்டர், ரோலிங் மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வருது. ஸோ அதுக்கு அப்போ $7,300 இன்னும் சர்வீஸ் சார்ஜ் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ரோலிங் மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணேன்னா, அதாவது ரோலிங் மிஷின் ஆப்ரேட்டர்னா நம்ம ஊர்ல நான் ஃபேக்டரியில வேலை பார்க்கும்போது அந்த மிஷின்ல வேலை பார்த்திருக்கேன். அதாவது ஃபுல் டைமா பண்ணது கிடையாது. அப்போ நாங்க மிஷின் ஃபேப்ரிகேஷன் பண்ணும்போது ஏதாவது பிளேட் ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த மிஷின்ல தான் போயிட்டு பிளேட்டை ரோல் பண்ணி அதை எடுத்துட்டு மிஷின்ல ஃபிட் பண்ணி மிஷின் ரெடி பண்றது, ஓகேங்களா? இப்படிதான் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு அந்த ரோலிங் மிஷின்ல ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு. ஸோ அது ஓகே, இந்த வேலைக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்ன பண்ணேன், முதல் விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். இப்போ நான் வேற வேலைக்காக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டை போயிட்டு வேகமா ரோலிங் மிஷின் ஆப்ரேட்டர் அந்த ஆர்டர் வந்த ஒரு வேகமா, ஏன்னா சிங்கப்பூர்ல ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆள் கிடைச்சிருச்சுன்னா உடனே க்ளோஸ் ஆயிரும். அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணேன், வேகமா போயிட்டு அந்த டாக்குமெண்ட் ரெஸ்யூம் ரெடி பண்ணேன். அப்போ ரோலிங் மிஷின் ஆப்ரேட்டர் அந்த கம்பெனி பேரை போட்டு எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ், அதுல என்னென்னலாம் வேலை செஞ்சு, அதாவது ஒரு ஷீட் எடுத்து மிஷின்ல இன்சர்ட் பண்ணுவேன், அது டயக்ராம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரோல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி ஓகே ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டேன். ரெஸ்யூம் அதுக்கப்புறம் மீதி டாக்குமெண்ட், படிச்ச சர்டிஃபிகேட், அப்புறம் வேக்சினேஷன், பாஸ்போர்ட் இதெல்லாமே ஒரே PDF ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம ஊர் ஏஜென்சிக்கு முதல்ல சென்ட் பண்ணி விட்டேன், ஓகேங்களா? அவங்க கிட்ட அனுப்பிட்டு ஓகேவா மேடம், இந்த வேலைக்காக எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓகே சார், உங்க டாக்குமெண்ட் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ஒர்க் பண்ண போட்டோஸ் வீடியோஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் அந்த மிஷின்ல ஒர்க் பண்ணின சில ரோல் பண்ணின சீட்டு, அந்த மெட்டல் இதெல்லாம் வச்சிருந்தேன், அந்த போட்டோஸ்லாம். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ற மாதிரி சில போட்டோஸ்லாம் வச்சிருந்தேன். ஸோ அப்போ அந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இந்த போட்டோஸையும் அனுப்பி விட்டேன். ஓகே, இது கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஏஜென்ட் சிங்கப்பூர் ஏஜென்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த சிங்கப்பூர் ஏஜென்ட் அதுக்கப்புறம் அந்த ஓனருக்கு என்னோட டாக்குமெண்ட் போட்டோஸ் எல்லாம் அனுப்பி விட்டாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு நிறைய பேரோட டாக்குமெண்ட் அந்த எம்ப்ளாயருக்கு போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி ஒரு 2 டாக்குமெண்ட் போயிருச்சு வேற ஏஜென்சி மூலமா. ஸோ அப்ப அந்த பசங்களுக்கு முதல் நாள் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. முதல் நாள் இன்டர்வியூ எடுக்கிறப்ப அந்த 2 பசங்களும் என்னன்னு தெரியல, ஏதோ இங்கிலீஷ் சரியா பேசல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை எடுக்கல. அப்ப நம்ம ஏஜென்ட் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் எனக்கு சார் உங்களுக்கு கால் வரும், சிங்கப்பூர் டைம் 4 மணிக்கு கால் வரும், ரெடியா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பல. சரி ஏன்னா நிறைய வேலைக்கு கொடுத்து ஒரு நம்பிக்கை எல்லாமே இருந்துச்சு, என்ன உண்மையிலே கால் வருமா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இல்லாம இருந்தேன். அப்படிங்கிறப்ப ஒரு 4 மணிக்கு கால் வரும்னாங்க, நான் அதை கேஷுவலா எடுத்துக்க சும்மா விட்டுட்டு அப்படியே வெளியில போயிட்டு சுத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையிலே கால் வந்துருச்சு, சிங்கப்பூர்ல இருந்து அந்த எம்ப்ளாயர் கிட்ட இருந்து கால் வருது. நான் அந்த டைம் கால் எடுக்க முடியல, வெளியில பஸ்ல போயிட்டு இருந்தேன், எடுக்க முடியல. அப்ப என்ன பண்ணேன், ஓகே நான் அப்புறமா வீட்டுல போயிட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் ஓனர் நம்ம இஷ்டத்துக்கு இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு அந்த
இன்டர்வியூ பிளான் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு நம்ம சிங்கப்பூர் ஏஜென்ட் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாரு. அதாவது உனக்கு இன்னைக்கு கால் பண்ண முடியாது, நீ வெயிட் பண்ணு, நாளைக்கு வந்துட்டு ஓனர் திரும்ப கால் பண்ணுவாரு, நாளைக்கு ஆச்சும் கால் அட்டன் பண்ணி பேசிடு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னமோ தெரியல, அந்த ஆர்டர் வந்துட்டு நான் ஒரு ஆள் தான் டாக்குமெண்ட் கொடுத்துருந்தேன். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், 2-3 டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்துட்டு என்னைய விட்டுட்டு வேற ஆளுக்கு அன்னைக்கு வந்துட்டு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப டாக்குமெண்ட் கிடைக்காதனால எனக்கு வந்துட்டு ஓகே நீ வெயிட் பண்ணு, நாளைக்கு திரும்ப வந்துட்டு பாஸ் கால் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஏஜென்ட் சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, இதே மாதிரி நான் அடுத்த நாள் கால் வரும்னு சொன்னாங்க, சிங்கப்பூர் டைம் 4 மணிக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஊர் டைம் 1:30 இல்லையா, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ரெடி பண்ணிட்டு ஃபோன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்டர்வியூ வீடியோ கால் பேசுறதுக்காக எல்லாமே எல்லா செட்டப் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ரூம்ல போயிட்டு நான் ரெடியாக இருக்கிறேன். அப்போ வந்துட்டு சிங்கப்பூர் நம்பர்ல இருந்து சிங்கப்பூர் ஏஜென்ட் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் ஏஜென்ட் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்துட்டு ஏன்னா அந்த கம்பெனிக்கு நிறைய ஆள் எடுத்து கொடுத்துருப்பார் இல்லையா அந்த ஏஜென்ட். அப்போ எனக்கு எம்ப்ளாயர் கால் பண்றதுக்கு முன்னாடி இவர் எனக்கு கால் பண்ணி பேசிடுறாரு. அதாவது அந்த ஓனர் வந்துட்டு என்னென்ன கொஸ்டின் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி இவரே ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, 1 மீட்டர்னா எவ்வளவு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. நான் அதுக்கு சொல்றேன் 1 மீட்டர்னா 1000 mm அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்புறம் 1 இன்ச்சஸ்னா எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்லாம் கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமா, இதுதான் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சிங்கப்பூர் ஏஜென்ட் வந்து சொல்றாரு. ஓகே இதெல்லாம் சொல்லிடலாம் சார் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கப்புறம் சரி ஓகே ரெடியாயிரு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் ஓனரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஓனருக்கு வந்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டாரு. கான்ஃபரன்ஸ் கால் போட்டுட்டு அந்த ஓனரும் பேசுறாரு. ஓனர் என்ன பேசுறாருன்னா, உன்னோட பேர் என்ன, நீ எங்க ஒர்க் பண்ண, இது வந்துட்டு என்னோட கம்பெனிக்கு வந்து ரோலிங் மிஷின் ஆப்ரேட்டர் வேலைக்கு வந்து உன்னை எடுக்க போறோம். ஸோ இதுல வந்துட்டு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் இருக்கு, ஸோ என்னென்ன பிளேட்லாம் வந்துட்டு நீ ரோல் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த ஃபார்முலா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏரியா ஃபார்முலா என்ன அதெல்லாம் கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் 1 மீட்டர் 1 இன்ச்சஸ் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஓரளவுக்கு எல்லாமே ஃபோட்டோ, உன்னோட ஃபோட்டோ நான் பார்த்தேன், இந்த மிஷினில் தான் நீ ஒர்க் பண்ணி அப்படின்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இவங்க அந்த ஏஜென்ட்டும் சிங்கப்பூர் ஓனரும் வந்துட்டு அவங்களுக்குள்ள சைனீஸில் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டதுக்கப்புறம் ஓகே கால் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஏஜென்ட் தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க, ஓகே சார் நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன அமௌண்ட் போட்டு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு யாருக்குமே பணம் கொடுக்க தேவையில்ல. ஒன்ஸ் இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்துட்டு பணம் போட்டுருவோம். ஸோ இப்போ எனக்கு அதுக்கப்புறமே நம்பிக்கை இல்லை, உண்மையிலேயே நமக்கு வந்துட்டு சிங்கப்பூர் எம்ப்ளாயர் தான் கால் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் அந்த நம்பரை போயிட்டு சில இடத்துல அந்த ட்ரூ காலர் இந்த மாதிரி இதில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே அது ஒரு சிங்கப்பூர் கம்பெனி ஓனரோட நம்பர் அப்படிங்கிறத அந்த என்னோட கம்பெனி பேரை போட்டு அதில் வந்து காட்டுச்சு. ஸோ ஓகே நமக்கு வந்துட்டு ஒரு எம்ப்ளாயர் தான் கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஏஜென்ட்டுக்கு என்னவோ அந்த $500 போட்டு சொன்னாங்க. அந்த $500 மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்டை போட்டு ஊருக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் இப்படிதான் வந்துட்டு எனக்கு சிங்கப்பூர்ல வந்து எஸ்பாஸ் வேலை வந்து கிடைச்சிச்சு. ஸோ இதுல கன்க்ளூஷனா நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எஸ்பாஸ்ல ஒரு வேலை வருது அப்படின்னா நீங்க வந்துட்டு அட்லீஸ்ட் மொதல் விஷயம் வந்துட்டு அந்த வேலையை பத்தி ஓரளவுக்காச்சும் நாலேஜ் இருக்கணும். ஒரு 60-70% அந்த வேலையை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இது முக்கியமானது. அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட் இருக்கணும். சும்மா நீங்க எல்லாத்துக்குமே ஒரே டாக்குமெண்டே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதனால நீங்க ஒரு வேலை வருது, அந்த வேலையை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்க என்னவா ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை எடுத்துட்டு அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிருங்க. இதுதான் ரெண்டாவது விஷயம். ஓகே, ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதாவது பணம் கட்டுறது. ஓகே, இது 3 இருந்துச்சு அப்படின்னா சிங்கப்பூர் வேலை வந்துட்டு கன்ஃபார்மா கிடைச்சு. அதான் ஒர்க்கிங் போட்டோஸ் வீடியோஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ரெண்டாவது டாக்குமெண்ட், மூணாவதா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ண போட்டோஸ் வீடியோஸ் வேணும். ஸோ இது 3 இருந்துச்சு அப்படின்னா நீங்க எஸ்பாஸ் அல்லது இப்போ வந்திருக்க என்டிஎஸ் பாஸ் எந்த பாஸ்னாலும் வந்து ஈஸியா நீங்க வந்து வேலை வாங்கிடலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வேலையை பத்தி நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ரெண்டாவது அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு ப்ராப்பரா மேட்ச் ஆகணும் உங்க அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மூணாவது வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ண போட்டோஸ் வீடியோஸ் வேணும். இது இருந்துச்சு அப்படின்னா பணங்கிறது அடுத்த மேட்ரு, அதுவும் கண்டிப்பா வேணும். ஸோ இது 3 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு எஸ்பாஸ்ல சீக்கிரமாவே வேலை வாங்கிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க இந்த வீடியோ இவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எஸ்பாஸ்ல வேலை தேடுற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் சிங்கப்பூர் பத்தின நிறைய தகவல்களுக்கு நம்ம வெங்கி டெக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க.